நிமிட நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிரபலம் காத்துட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா நம்ம தியேட்டர்ல ரொம்பவே விசில் அடிச்சு ஆடி ஆர்ப்பாட்டம் பண்ண நிறைய ஹிட் படங்களை கொடுத்தவங்க இவங்கதான். முக்கியமா விஜய் ரசிகர்களுக்கு இவங்க ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஏஜிஎஸ் நிறுவனத்துடைய முதன்மை செயல் அதிகாரி அர்ச்சனா கல்பதி மேடம் தான் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த லாக்டவுன் காலம் உங்களுக்கு எப்படி மேம் போயிட்டு இருக்கு? கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் காலேஜுக்கு அப்புறம் இப்பதான் இவ்ளோ டைம் இருக்கு என் கையில. இல்லைன்னா லைக் ஒர்க் ஆரம்பிச்சதுல இருந்து திருப்பி ஸ்கூல் ஹாலிடேஸ் மாதிரி ஒர்க் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓகே மேம், நம்ம ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து ஆரம்பிச்சு 10 வருஷம் வந்து ஆகியிருக்கு. சோ இத பத்தி தான் இன்னைக்கு முழுக்க இந்த இன்டர்வியூல பேச போறோம். முதல்ல இந்த ஏஜிஎஸ் நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கறத சொல்லுங்க மேம். ஸோ எப்போ ஆரம்பிச்சோம்னா லைக் 2008ல வந்து ஆன் ஜூன் 18th ராவணன் படத்தோட ஆரம்பிச்சோம். ஸோ இந்த 10 வருஷத்துல வந்து நிறைய படங்கள் வந்து தயாரிச்சிருக்கீங்க. முக்கியமா வந்து நிறைய பெரிய இயக்குனர்கள் கூட வேலை பார்த்திருப்பீங்க. சுசி கணேசன் சார், மோகன் ராஜா சார், ஏல் விஜய் சார், பாலா சார், மிஸ்கின் சார், இப்போ அட்லி சார் உட்பட நிறைய பெரிய இயக்குனர்கள் கூட வேலை பார்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி என்னோட ரோல் இன் என்டர்டெயின்மெண்ட் வந்து பிகிலோட தான் ஆரம்பிச்சது. அது முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளவு கிடையாது. பிகாஸ் கதை கேட்பேன், அப்பா சித்தப்பா எல்லாரோடையும் கதை கேட்பேன். அப்புறம் வந்து ஷூட்டிங் அப்பப்போ போய் ஐ partake in that. Then நாங்க அநேகன் பண்ணோம் வித் கேவி சார் அண்ட் தனுஷ். So அப்போ I used to go more to set because எனக்கு தனுஷ் முன்னாடில இருந்தே like I knew him. And ஐஷு ஆல்சோ, ஐஸ்வர்யா தனுஷ் இஸ் a friend of mine. So அவங்க வந்து ஒரு படத்தை பண்ணும்போது அப்போதான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன்னா மானிட்டர் போய் பார்த்து எப்படி எடிட் பண்றாங்க ஆல் தட் அப்பதான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரொடக்ஷன் வந்து இஸ் பிகில் தான். சோ எதன் அடிப்படையில அப்ப வந்து ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அண்ட் யூசுவலி வந்து ஒரு நியூவா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதனால நீங்க ஏஜிஎஸோட ஒர்க் பாத்தீங்கன்னா எல்லா ஜானரும் பண்ணிருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிருப்போம். ஒரு மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மசாலா ஃபிலிமே இருக்காது எங்களோட. ஸ்டார்டிங் ஃப்ரம் திருட்டு பயலே டு பிகில், நத்திங் இஸ் அ ஜெனரல் மசாலா. எவ்ரிதிங் வில் ஹாவ் அ நைஸ் ஸ்டோரி லைன். அண்ட் அவங்க 3 பேருக்குமே பிடிச்சிருக்கணும். சோ அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஓகேனா அது யூசுவலா கரெக்டா தான் வரும். சோ அவங்க 3 பேருக்கும் பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா நீங்க? அதையும் அவங்க ஏத்துக்குவாங்களா? என்னோட இன்புட் ஏத்துப்பாங்க அவங்க. எந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் மத்தவங்களுடைய பார்வை வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்து மேல பட ஆரம்பிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? I think தனி ஒருவன். தனி ஒருவன் பெரிய ஹிட். பெரிய ஹிட். அண்ட் ஐ திங்க் அது சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஏஜிஎஸ் ஒரு படம்னா ஒரு அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்ன்றது 100% they're confident. But I think தனி ஒருவன் bought us a lot of goodwill. ஏன்னா அது it was a super hit and original film. And I think Mohan Raja sir did a fabulous job. And I remember when I think Appa very specifically told him that this film should not be a remake, like it has to be your film. And you know they are very good friends. So அதனால வந்து and அவரோட எங்களுக்கு both சந்தோஷ் சுப்ரமணியம் as well as தனி ஒருவன் both have been massive blockbusters. So நீங்க வந்து பிகில் படத்துல தான் வந்து ரொம்பவே நெருக்கமா வந்து வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து விஜய் சாரோடைய படம் அப்படிங்கிறப்போ விஜய் சாரோடைய ரசிகர்கள் மத்தியில வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நீங்களும் சோசியல் மீடியால வந்து பிகில் படத்தை பத்தி நிறைய அப்டேட் வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க. சோ பிகில் படத்தோடைய அனுபவம் பத்தி நிறைய மேடைகள்ல சொல்லிட்டீங்க. சோ படம் பார்த்ததுக்கு அப்புறமா விஜய் சார் வந்து உங்ககிட்ட எந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்ட? படம் பார்த்த அப்புறமா லைக் எல்லாருமே வந்து we just loved I think the ராயப்பன் கேரக்டர். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி என்னன்னா ஆக்சுவலி நரேட் பண்ணும்போது யாருமே விஜய் சார் மைண்ட்ல வச்சுட்டு அது கதையை கேட்கல, இன்க்ளூடிங் ஆக்சுவலி we had a different view. யாரு ட்ரை பண்ணலாம் லைக் சீனியர் ஆர்டிஸ்ட் சம்படி அது மாதிரி தான் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் யார வச்சாலும் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் நாட் ஒர்க்கிங்.
and we had a look test for Vijay sir where அந்த பிகில் அந்த younger sports person இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து we were having a look test. அப்போ we had this Preeti Sheel அப்படின்னா she's a national award winning cosmetologist. So she had come from Bombay and அப்போ வந்து she was generally showing her body of work என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு. அப்போ வந்து அந்த சுஷாந்தோட அந்த ரீசென்ட் படம் இல்லையா அந்த சித்தோ அந்த படத்துல ஓல்ட் அண்ட் நியூ இருந்தது. அதுல அந்த எல்லா கேரக்டர்ஸும் ஓல்ட் அண்ட் நியூ லுக் இருந்தது. அப்போ Atlee immediately got like super excited and Vijay sir also was there. I was also there and then they were like, shall we try it with him? ஏன்னா விஜய் சார் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதே கிடையாது and அது ரொம்ப பேடாவும் போலாம் இல்லைன்னா ரொம்ப கரெக்டா வரலாம்ல. இட் இஸ் a big risk. So எல்லாரும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தோம். ஈவன் டியூரிங் ஷூட்டிங் எப்பவுமே அந்த கேரக்டர் வரும்போது எனக்கு லிட்டரலி கூஸ் பம்ப்ஸ் தான் இருக்கும் அந்த ஷார்ட்ஸ் அண்ட் அந்த சீன்ஸ். And we knew it was a hit. So அந்த படம் பார்த்தப்பவும் வந்து our discussion everything revolved around that Rayapan character because I think everybody went with that father son relationship in that movie. Okay. So yeah, it was his dream la. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துச்சு. எல்லா படத்துக்குமே அப்படிதான். முக்கியமா சொல்லணும்னா அட்லி சார் வந்து நிறைய தயாரிப்பு செலவு வந்து இந்த படத்துல வந்து இழுத்து விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸும் வந்துச்சு. ஒரு தயாரிப்பாளரா இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஐ திங்க் பட்ஜெட்ன்றது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் உள்ள இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து ஜெனரலா அதர்ஸ் ஷுட் நாட் டாக் அபவுட் இட். அண்ட் நாங்க கொடுக்காம அவரால் செலவு பண்ணிருக்க முடியாது. ஸோ யூனோ அண்ட் அட்லி பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஹில் எக்ஸ்பிளைன் ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், மூவிக்கு அது ஏன் தேவை அப்படின்றது வந்து ரொம்ப கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் he will give. And he will also accept, I don't know how it is with other directors, I have not worked with anybody else, but I don't think it is that common, but he will allow me also to like ask lot of questions and he gave me that liberty. And he knew I was new, I didn't know too many of the technical things, so நிறைய questions கேட்பேன். he patiently explain saying இது இதனால தான் இதுக்கு பண்ணணும் or இந்த ஆப்ஷன் பண்ணலாமா, எல்லாத்துக்குமே ஒரு 3 ஆப்ஷன் he'll give us and then we will choose saying okay நம்ம இந்த பாத்துல போலாம் இல்ல இந்த பாத்துல போலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே வந்து இத ஃபுல்லா கரெக்டான பட்ஜெட் வச்சிருக்க முடியாது. ஏன்னா சிஜின்ற காம்பனன்ட் வாஸ் a very unknown காம்பனன்ட் over there. சோ அது வந்து எவ்வளவு தூரம் போகும்ன்றது எங்களுக்கு அந்த மேட்சோட போர்ஷன் தவிர்த்து மிச்சது எல்லாமே வந்து நாங்க பிளான் பண்ண பட்ஜெட்ல தான் வந்து மேட்ச் போர்ஷன் மட்டும் தான் went over budget, but we knew this movie could take it. We made a huge profit only because we knew the movie can take such a massive budget and it had Vijay sir as a hero. So அந்த மார்க்கெட் இருக்கு. சோ அது மாதிரி ஒரு ஸ்டாரோட ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி ஒரு ஜானர் ட்ரை பண்ண முடியும், இல்லைன்னா ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் a big risk otherwise. இப்போ நீங்க வந்து ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கீங்க, அதே நேரத்துல ஒரு தியேட்டரோடைய உரிமையாளராகவும் இருக்கீங்க. இந்த லாக்டவுன் காலத்துல ஓடிடி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இத பத்தின உங்களுடைய கருத்து என்னமா? ஓடிடின்றது வந்து இட்ஸ் அ நியூ நார்மல். எல்லாரும் அதை கண்டிப்பா பார்க்கதான் போறாங்க, அது இங்க போறது கிடையாது. ஸோ அது ரியாலிட்டி. அண்ட் இட்ஸ் அ பூன் ஃபார் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா வந்து அங்க சென்சர்ஷிப் கிடையாது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இட் இஸ் அ கிரேட் ரிசோர்ஸ். தேர்ட் திங் வந்து கண்டிப்பா அந்த தியேட்ரிக்கல் பர்டன் இருக்கு இல்லையா, லைக் ஒரு படத்துல வந்து when we get back money, so satellite ஒரு போர்ஷன், தியேட்ரிக்கல் ஒரு போர்ஷன், ஓவர்சீஸ், அது மாதிரி இருக்கும்போது இப்போ ஓடிடின்றது வந்து has also added for a producer. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ ஸ்ட்ரீமாவும் அது வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இட் இஸ் வெரி குட். ஃப்ரம் அ தியேட்டர் ஓனர் ஸ்டாண்ட் பாயிண்ட் கண்டிப்பா ஒரு ஸ்மால் பயம் எனக்கு இருக்கு. யூனோ வில் பீப்புள் கம் பேக் டு தியேட்டர்ஸ் ஆர் அந்த டவுட் அப்பப்போ வரும். பட் ஐ ஃபீல் தட் movie going is an experience. You go with your family, your friends, it's an outing. So other வந்து தியேட்டர்ல பாக்குறவங்க தியேட்டர்ல தான் they will continue to watch, and அதோட content is very different from OTT content. ஏன்னா you can't watch a Tenet or Lord of the Rings or even a Bigil, you can't watch it on OTT. When you watch it in that big screen, அப்போதான் அதோட இம்பாக்ட் ஒரு ஃபேன்ஸோட ஒரு பெரிய தியேட்டர்ல பாக்குறது தான் வந்து theatrical experience. So I think that our view is
இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆர் ரியலி சஃபரிங், தியேட்டர் ஓனர்ஸ் ஆல்சோ ரியலி சஃபரிங். ஏன்னா ரெண்ட் இருக்கு, சேலரிஸ் இருக்கு, இங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வி கான்ட் பே தம் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் டு ஹோல்ட் த ஃபிலிம் ஃபார் இது. அண்ட் எல்லாரும் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஒரு 6 படம் 8 படம் ஓடிடி போனதுனால ஆக்சுவலி இன்னொரு 100 படம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. And OTT is not buying everybody's film. So there is a logic to that. And the third major point is OTT வந்து usually they will decide the price of a film based on its theatrical run. They will not be able to see a film and buy. No producer will ever showcase a film and sell it. We will always tell them this is the storyline, this is the star cast, this is what we have spent, and they have to trust the production house to come with a quality product and pitch a price. So 90% of the films will only get sold after the theatrical release. Okay. And they will get the value on theatrical release only. It will not be viable for them also to start buying movies without seeing it. இப்போ ஓடிடிக்குன்னு சில கதைகள் நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஓடிடில சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுறத பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான டாக்கும் போயிட்டு இருக்கு. சோ அதுக்காக ஏதாவது கதைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? Yeah, OTT, but web series, not cinema. I think cinema we will stick to theatrical cinemas. We don't make that small budget. It's difficult for us to make a small budget film. நாங்களே அதை பார்த்துட்டு we ourselves will start increasing the cost, saying இல்ல இது போடலாம் இல்ல அது போடலாம். Nature is like that. So எங்களால அந்த 2 to 3 crore குள்ள பண்றது வந்து is not possible. So web series is what we are looking at. ஓகே. சோ அப்ப வெப் சீரிஸ்க்கான அந்த கதைகள் கேக்குற ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆக்டிவா we are developing to see. மேம், பெரிய ஹீரோக்கள் படத்தை வந்து நம்ம எடுக்கிறப்போ வந்து படத்துல வந்து வேலை பார்க்குற தொழில்நுட்ப கலைஞர்கள், அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் பண்ண போற ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாரையுமே வந்து அந்த தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு வந்து எப்பொழுதுமே ஒரு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் தான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் வந்து சில டாக்ஸ் என்ன வருதுன்னா, பெரிய ஹீரோக்கள் வந்து அதை கையில எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இத பத்தி ஒரு தயாரிப்பாளரா, அது ஒரு பெரிய படத்தை நீங்க வந்து தயாரிச்சிருக்கீங்க. சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேம்? I don't think that's true. எப்பவுமே வந்து director is the captain of that ship. It's his story. Only he will decide. As a production house also, எங்களோட input எங்க வரும்னா, they will give us 3 choices always for every character. And cost பொறுத்து சிலதுக்கு more expensive னா அந்த சாய்ஸ்க்கு போவோம் based on story. அங்கதான் எங்களோட input வரும் தவிர்த்து we won't even suggest saying இந்த person போலாமா அந்த person போலாமா and all that. As a creative producer இருக்கறனால me and Atlee probably we discuss saying okay, we had so many girls we had to cast. நிறைய we had a lot of people to cast in Bigil. So but எல்லாருக்கும் choices வந்து assistant director எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க and then they'll screen it and do it. I don't think there is nobody ever interferes in மேம். நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தமிழ் சினிமா உலகத்துல இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அது நெப்போட்டிசம் கிடையாது, பட் ஒரு ஃபெமிலியாரிட்டி இல்லையா? லைக் யூ டென்ட் டு ஒர்க் வித் பீப்புள் யூ நோ, யூ டென்ட் டு ஒர்க் வித் பீப்புள். ஒரு ரெஃபரன்ஸ் இருந்து வரும்போது அது ஈஸியா இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு எப்பவுமே வந்து ஒரு நியூ டைரக்டர் பேக் பண்றதை விட ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டரோட ஒர்க் பண்றது இஸ் அ ஈஸியர் சாய்ஸ். அதனால வந்து அது நெப்போட்டிசம் மாதிரி வரலாம். ஆனா கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து அப்படிதான். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து இல்ல அது போட்டதுல வந்து 10% கூட திருப்பி எடுக்க முடியாது. ஒரு 3 crores வச்சு ஒரு கம்ப்ளீட்லி நியூ ப்ராஜெக்ட் எடுத்து there are films that have only collected 10 lakhs. தமிழ்நாடு where it completely goes. ஆனா 2-3 படம் ரொம்ப நல்லா வரும், லைக் பரியேறும் பெருமாள் ஆர் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் அந்த ப்ராபபிலிட்டின்றது வந்து ரொம்ப லோ. சோ இது நெப்போட்டிசம்னு சொல்ல முடியாது, பட் இட் இஸ் லைக் பேக்கிங் அ known horse versus a unknown. அதுக்கும் சில ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் லைக் SR Prabhuலாம் are doing a fabulous job. They are able to take that risk, find new people and give them a chance. ஆமா. And அது அப்படிதான். இட்ஸ் லைக் ஃபேமிலி பிசினஸ்னா அது இப்போ ஃபாதர்ல இருந்து சன் வில் கம் அண்ட் ஜாயின் தட் பிசினஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ பிசினஸ். It is definitely it's as difficult to break into any industry. You try opening a software company on your own. Or startup people oda pesina kuda they will also have the same either saying that banks will lend to known business families versus an unknown
person. So it is unfair to say it is nepotism, but it is more working with people, uh, you know. So it is bound to be there. ஓகே. இப்போ பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து நம்ம தயாரிக்கிறப்போ ஒருவேளை அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா, தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா, அதோடைய பாதிப்பு வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப பெருசு. முக்கியமா தயாரிப்பாளருக்கு தான் அதோடைய பெரிய பாதிப்பு வந்து என்னன்னு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எப்படி அத கடந்து வருவீங்க? ஆக்சுவலி பெரிய படங்களுக்கு ரிஸ்க் கம்மி. சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கு தான் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா பெரிய படம் வந்து முன்னாடியே வித்துருவோம். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே வந்து அட்லீஸ்ட் 2 or 3 ஆடியோ லான்ச் முடிஞ்ச 10 டேஸ்ல எல்லாமே வித்துரும். ஸோ 0 ரிஸ்க் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அங்கதான் வந்து தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். இதே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் நாங்களே தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதோட சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் டிபெண்ட் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். அண்ட் சேட்டலைட் வித்திருக்க மாட்டோம், டிஜிட்டல் வித்திருக்க மாட்டோம், எதுவுமே ஒன்லி ஆடியோ மட்டும் தான் வித்திருப்போம். So அப்போ வந்து if the movie is not doing well, எல்லாமே வந்து 10% தான் வரும். So you will end up losing about 50 to 60% of the movie. But a big film you actually sell in advance, so you have a very small risk. ஓகே. ஸோ அதனால வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? ஆனா அது ஸ்ட்ரக்சர் பண்றது கஷ்டம். இட் ஹஸ் டு ஃபால் இன் பிளேஸ். இல்லனா அது கஷ்டம். ஓகே. விஜய் சாரோடைய படம் வந்து நீங்க தயாரிச்சதுக்கு அப்புறமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, அஜித் சாரோடைய படம் வந்து எப்ப தயாரிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும். இத பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். அண்ட் see with respect to Vijay sir, Ajit sir or Rajni sir, they have to give dates. We can't go and ask for they decide, the producer. It's reverse. So whenever they decide, we would love to work with all of them. இது வரைக்கும் ஏதாவது டிஸ்கஷன் அது மாதிரி ஏதாவது போயிருக்காமா? Yeah, நிறைய there were with all of them. எப்பவுமே வந்து we'll also be in the mix of one of the production houses to do the project. So there are very few production houses that can do big projects. Ilya, there are only like 5 or 6. So இந்த 10 வருஷ பயணம் உங்களுக்கு எவ்வளவு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க நீங்க. I think any businessக்கு வந்து completing 10 years வந்து is a பெரிய milestone. பெரிய செலிப்ரேஷன்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் கண்டிப்பா இந்த கொரோனா வந்ததுனால கொஞ்சம் ஒரு மன வருத்தம் இருந்தது. பட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா அண்ட் சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ பாசிட்டிவ் மெசேஜஸ் ஆன் தட் பர்டிகுலர் டே வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட், நாட் ஒன்லி ஃபார் மீ பட் மை என்டையர் டீம். எல்லாருமே வந்து அவ்வளோ சந்தோஷமா எங்களுக்கு ஒரு உணர்ச்சியை வந்து அது கொடுத்தது. ஸோ மோர் தென் எனிதிங் எல்ஸ் எனக்கு வந்து இந்த 10 இயர்ஸ்ல வந்து ஒரு சாலிட் டீம் ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்கு எனக்கு ஏஜிஎஸ்ல. அண்ட் அவங்க வந்து எனக்கு ஒரு பேக் போன் மாதிரி. ஈவன் டியூரிங் ப்ரொடக்ஷன் என்னால அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண முடியல இன் தியேட்டர்ஸ்னா கூட அவங்க they kept the show running. So I want to take this opportunity to thank every one of them because and அதுல முக்காவாசி பேர் என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல இருந்து இவ்வளோ வருஷமா என்னோட 10 வருஷமா இருந்திருக்காங்க. So it's a milestone for all of us. ரொம்ப நன்றி மேம். இன்னும் நிறைய படங்கள் வந்து எங்களுடைய ரசிகர்களுக்கு வந்து நீங்க கொடுக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள். Thank you so much. It was lovely speaking with you as well.